ஆரம்பம் என்னுடைய போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். சிரிச்சிட்டு சொன்னார், மிஸ்டர் ஸ்டான்லி, நான் வந்து கிட்டத்தட்ட 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி. ஹார்ட் கோர் சேல்ஸ் பீப்புள். இந்த மாதிரிலாம் நாங்கள் சொன்னதே கிடையாது. கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன் சேலஞ்ச் பண்ணிட்டு ப்ராடக்ட் வந்து இங்கிலீஷ். என்னோட இங்கிலீஷே புரியாத ஆட்களுக்கு இவங்க இங்கிலீஷ் எப்படி புரியும்? கண்டிப்பாக. ஆனால் இப்போ எப்படி விற்க போகிறேன் நான்? ஸோ இது மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன்னா, ஒரே நாளில் 1,05,00,000 பிஸ்னஸ் கொடுத்தோம். ஒரே நாளில் 1,05,00,000 பிஸ்னஸ். இன்னைக்கு கணக்கில் 2007 1 கோடி. இமேஜின் பண்ணி. ஏன் நான் சொல்கிறேன்னா, எந்த இடத்துல நான் சேல்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அதே இடத்துல நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து என்னோட சேலஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா 1000% growth in a short. 17,00,000 கடன். ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸ். இந்த 30,000 தான் என்னோட ஃபேமிலியை ரன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு அவங்க இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 8 to 10 lakhs எவ்ரி சிங்கிள் மந்த் ஆன் ஆவரேஜ். ப்ளஸ் 3 யூனிட் இருக்கு. ஒரு யூனிட் கிடையாது, 3 யூனிட் இருக்கு. ஒருத்தர் வந்து இப்படி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மேஜிக் மாதிரி இல்லை, இது மேஜிக் எதுவுமே கிடையாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தர் கால் பண்ணார். அவரும் ஒரு க்ளோஸ் டு 8-10 years பிஃபோர் கால் பண்ணார். அவர் கால் பண்ண சொன்னது என்னன்னாக்கா, மிஸ்டர் ஸ்டான்லி, நான் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஒரு கோடீஸ்வரன். சரி. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் அட்டாச்ட் டு தி பேங்க். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன். சரி. ஸ்ரீலங்கன் ஃபுட் ரெஸ்டாரண்ட், ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்னு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன். கார் இருக்குது, பங்களா இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே பேங்க் அட்டாச். ஸோ எனி டைம் பேங்க் கேன் சீஸ் மை ப்ராப்பர்ட்டிஸ். அந்த நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அங்கே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விதின் ஒரு 1.5 years 5 ரெஸ்டாரண்ட் ஆன் அ ஃப்ரான்ச்சைசி மாடல். ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ரான்ச்சைசி ஃபீ 50 லட்சம். வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஐபியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 25 years வந்து மைண்ட் பவர் லைஃப் கோச்சில் வந்து வில்ஃபர்ட் ஸ்டான்லி அவர்கள் இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமாக கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. பிஸ்னஸில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் பவர் மூலமாக நிறையா சேஞ்சஸ் பண்ணி லாஸ்ட்டில் இருந்தவங்கள, கடனில் இருந்தவங்கள, சூசைட் பண்ண போகிறவங்களெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் பற்றியான டீட்டெயில்ஸ், ஐடியாஸ்லாம் நிறைய இருக்குது. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வியூவர்ஸ் நம்ம அநேகருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இந்த சீரீஸை நாங்கள் ஆரம்பிக்கல, நம்ம சந்தோஷப்படுறோம். வாங்க நம்ம அவரை மீட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலை எங்கள் ஈடன் டிவி பிஸ்னஸ் கொடுக்குறது. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு உங்களை நான் எங்கள் சேனலுக்கு அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். யார் இந்த வில்ஃப்ரெட் ஸ்டான்லி அவர்கள்? உங்களை பற்றி கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே. பிஸ்னஸ் அதில் வந்து எங்கள் வியூவர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் உள்ள பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் ஃபெயிலியரும் ஆகிறாங்க. நிறைய அதை பற்றியான காரணங்கள் கேட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் எங்கள் சேனலுக்கு அறிமுகப்படுத்திங்க, ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களை பற்றி, உங்கள் பேக்ரவுண்ட் பற்றி. கண்டிப்பாக. ஆக்சுவலாக நான் கேரியர்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கப்பூர் கம்பெனியில் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அதான் மெயின். என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே தான் ஆச்சு. நான் ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் வர ஆள். பட் அந்த சிங்கப்பூர் கம்பெனியில் வந்து 2004 நான் ஜாயின் பண்ணேன். சரி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் குருஸ் லைக் ராபர்ட் கியோசாக்கி, ஆண்டனி ராபின்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட வீடியோஸ் வந்து நாங்கள் ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தோம். 2004 ஆன்லைன் இன்டர்நெட்டில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் இன்டர்நெட் வந்து அப்போ வந்து டயலப் கனெக்ஷன். அப்போ வந்து ப்ராட்பேண்ட்லாம் கிடையாது, இப்போ டயலப் கனெக்ஷன் இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக ஜாயின் பண்ண அந்த சிங்கப்பூர் கம்பெனிக்கு. சரி. ஸோ நான் வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எனக்கு ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸாக ஒரு ஜாபை மட்டும் பார்க்காம அதில் நிறைய கற்றுக்க முடியும்னு உள்ளே வந்தேன் நான். சரி. பட் என்ன சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணேன்னா, அப்போ வந்து இன்டர்நெட்டோட பெனிட்ரேஷன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. இன்டர்நெட்டில் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, ஏதோ ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த இடத்துல எனக்கு என்னதான் நல்ல ப்ராடக்ட் வச்சுருந்தாலுமே நிறைய பேரோட இது பாட்டம் லைன் சேயிங் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராடக்ட் எங்கே இருக்கும், ஆன்லைனில் இருக்கும், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு புரியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு 6 மாதம் 0 சேல்ஸ். லிட்டரலாக ஒன்றுமே பண்ண முடியல என்னால். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு செட் ஆகாது, நம்ம பழைய டெக்னிக்கல் பேக்ரவுண்டுக்கே நம்ம போயிடலாம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், ஹார்ட்வேர் அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அதுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணேன். பட் எங்கேயும் ஒரு தாட் வந்துச்சு, நான் செல்ஃப் லேர்னிங் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஸோ என்னோட இந்த கம்ப்யூட்டர் லேர்னிங் கூட நான் தான் பண்ணேன், நானும் செல்ஃபாக தான் படிச்சது. இப்போ இதை கம்ப்யூட்டர் படித்த ஆளுக்கு ஏன் மார்க்கெட்டிங் படிக்க முடியாதுன்னு ஒரு சின்ன கேள்வி வந்துச்சு. ஸோ அந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நெக்ஸ்ட் 6 months, ஃபஸ்ட்டு 6 months 0 சேல், நெக்ஸ்ட் 6 months வந்து
ஒரு பைத்தியக்காரத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸ் சேல்ஸ் மார்க்கெட்டிங் க்ளோசிங்கை பற்றி எல்லாம், ஏன்னா எல்லாரும் சொல்கிறது நல்லா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஆனால் வாங்கல. ஸோ எண்ட் ஆஃப் த டே நோ சேல்ஸ். சரி. ஸோ அப்போ நான் சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ்க்காக நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். பட் எனக்கு அந்த கரெக்டான இது கிடைக்கல. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months அப்புறம் எனக்கா ஒரு தோணல் வந்துச்சு. அதாவது சேல்ஸில் வந்து க்ளோசிங்ன்றது எண்டில் கிடையாது, க்ளோசிங்ன்றது ஸ்டார்டிங்கில். அது நானாக ஃப்ரேம் பண்ணேன், நான் காயின் பண்ணது, நான் டிஃபைன் பண்ணது. ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் ப்ரெசென்டேட் பண்ணுவேன். அதுதான் நான் கற்றுக் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு யாராவது நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா பிஸ்னஸோட பாட்டம் லைனே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். உங்கள் பிளட் லைனே, உங்கள் பிளட் வந்து எப்படி உங்களுக்கு பிளட் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து சேல்ஸ் இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் வேஸ்ட். ஓகே. அப்போ அந்த பிஸ்னஸில் எப்படி கம்யூனிகேட் பண்ணும். ஸோ எகெயின் சேல்ஸ்ன்னு சொல்லும்போது டோர் டு டோர் சேல்ஸ் போகிறது கிடையாது. ஒரு நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக இருந்தால் கூட, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட, உங்கள் சேல்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண தெரிலன்னா யூஆர் அவுட். ஓகே. ஸோ அதுதான் நான் வந்து நிறைய பேர் நீ கற்றுக் கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 6 months 0 சேல்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் 1 yearல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை வேணால் முன்னாடி போடுங்க. ஓகே. யாரை வேணால் முன்னாடி போடுங்க, நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு போனது பஞ்சாப். என்னோட இந்த எடுத்துட்டு அப்போது வந்து டெல்லியில் இருந்து வந்தார் என் கூட. அவர் வந்து ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவர். ஸோ நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் ஓபி வர்மா. ஓபி யாரை வேணால் முன்னாடி போடுங்க, நான் க்ளோஸ் பண்ணுறேன். சிரிச்சிட்டு சொன்னார், மிஸ்டர் ஸ்டான்லி, நான் வந்து கிட்டத்தட்ட 25 years of experience in pharma industry. ஹார்ட் கோர் சேல்ஸ் பீப்புள். இந்த மாதிரிலாம் நாங்கள் சொன்னதே கிடையாது, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், சேலஞ்ச் பண்ணுறேன், நான் 3 நாள் இங்கே இருக்க போகிறேன். சண்டிகட்டுக்கு நாங்கள் போகிறோம், 3 நாள் இங்கே இருக்க போகிறேன். இதில் ஈவன் ஒருத்தர் கூட எனக்கு பிடிக்கல, எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா நான் அப்போவே அந்த பேக்கேஜ் பண்ணி நான் பெங்களூர் போயிடுவேன். சேலஞ்ச் அப்படின்னு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 10 பேரை நாங்கள் மீட் பண்ணோம். 10 பேர் மீட் பண்ணுறோம். 10 பேர் மீட் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ப்ராடக்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைக் ராபர்ட் கியோசாக்கி, ஆண்டனி ராபின்ஸ், ஒருத்தர் ஒரு ஊர்லேருந்து, ஒருத்தர் ஆஸ்திரேலியன், ஒருத்தர் சிங்கப்பூர், ஒருத்தர் மலேசியன், அந்த மாதிரி. பட் நான் இந்த என்டையர் ப்ரெசன்டேஷன் வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்ருக்கேன். சரி. ஸோ இங்கிலீஷில் கொடுத்துருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டான்லி சார் உங்கள் இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஹிந்தி மிக்ஸ் பண்ண முடியுமான்னு. சரி. நான் எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும். நான் டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணி ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு இன்னும் டவுட், நீங்கள் நிஜமாக சவுத் இந்தியன் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக கேட்டாங்க. பட் ஆனால் என்னோட மெயின் வந்து பிச் பண்ணிட்டு இருக்கு. பட் எனக்கு இன்னும் டவுட் என்னன்னா, நான் கொடுக்குற கண்டென்ட் ப்ராடக்ட் வந்து இங்கிலீஷ். என்னோட இங்கிலீஷே புரியாத ஆட்களுக்கு இவங்க இங்கிலீஷ் எப்படி புரியும்? கண்டிப்பாக. ஆனால் இப்போ எப்படி விற்க போகிறேன் நான்? ஸோ இது மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன்னா, ஐ திங்க் இந்த ப்ராடக்ட் வந்து இங்கிலீஷ். இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம்னா, இந்த ப்ராடக்ட் இங்கிலீஷ், ஸோ இது எங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் ஆகும், உங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது அப்படின்னு கேட்கலாம். பட் நான் கொடுக்குறது வந்து வெறும் இங்கிலீஷ் கிடையாது, இது வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரைனிங். ஸோ பிஸ்னஸ் மென்டர்ஸ். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பிஸ்னஸும் கற்றுக்கலாம். பியூட்டி என்னன்னா, இதில் சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ சப்டைட்டில்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை ப்ளே பேக் பண்ண முடியும் அண்ட் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு புரியலையே அந்த சப்டைட்டில் நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ வேணால் அதை ரிப்பீட் பண்ணலாம். அது வீடியோ அண்ட் உங்களோட பர்சனல் அது. ஸோ நீங்கள் பர்சனலாக கற்றுக்கும் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் நாலேஜும் இம்ப்ரூவ் அப்படின்னு. வா, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லாமல் 100% இந்த 10 பேரும் வந்து காசு கொடுத்தாங்க. அப்போ வந்து சம்திங் 7,500 rupees அந்த ப்ராடக்டோட காஸ்ட். 2004 சொல்கிறேன். கிட்டத்தட்ட 75,000 rupees கையில் கேஷ் கொடுக்குறாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், இல்லை எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க, கம்பெனி அக்கௌண்ட். இல்லை சார், நான் உங்களை நம்புறோம் சார் அப்படின்னு கொடுத்தாங்க. சரி. இதை பார்த்து என்னோட ஃப்ரெண்ட் ஓபி வர்மா பார்த்துட்டு என்ன சொன்னார், சார் நான் சொல்லுங்கள், தப்பாக எடுத்துக்காதீங்க, யூஆர் மெஸ்மரைசர். நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. 100% க்ளோஸ் பண்ணுறது. அப்போ சொன்னேன், மிஸ்டர் ஓபி, நான் மெஸ்மரைஸ் பண்ணல, ஐ மேட் தம் ரியலைஸ். ஸோ அதான் சேல்ஸ். சேல்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் நிறைய பேர் ப்ராப்ளம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு என்ன இருக்க சொல்லிடுவாங்க. நான் சொல்றது அவங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் பேசுங்க. அது பேசாத வரைக்கும் யூ நாட் கோயிங் டு செல். அங்கே ஸ்டார்ட் பண்ண என்னோட கேரியர் சேல்ஸில். அதுக்கப்புறமா அதே கம்பெனியில் வந்து நான் மார்க்கெட்டிங் டைரக்டராக வந்தேன். ஸோ மார்க்கெட்டிங் டைரக்டர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னோட எம்டியை வந்து எங்கள் எம்டி வந்து ஜென்ரல் மேனேஜர் எடுத்துட்டாங்க. சிங்கப்பூர் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர். இது 2006. ஸோ அந்த இடத்துல நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். அப்போ நான் எங்கள் எம்டி போய் கேட்குறேன், இந்த கம்பெனி நான் எடுக்கலாமா அப்படின்னு. என்னை பார்த்து சிரிச்சாங்க, நீங்கள் வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் வரீங்க ஸ்டான்லி, ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு அருகில் அன்ஃபிட் ஃபார் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஓப்பனாக சொன்னாங்க, ஓப்பனாக அடிச்சாங்க. சொன்னாங்க, நீங்கள் சப்போஸ் டு பி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். சரி. மார்க்கெட்டிங் மேனேஜர் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாருமே, அப்பா கிடைக்கிற வரைக்கும் போதும், ஏன்னா நல்ல சேலரி, நல்ல எல்லாமே இருக்குது, லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, காப்பாற்றிக்கலாம். பட் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, தட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் மீ. ஓகே, எனக்கு ஒரு 3 மாதம் கொடுங்க. சரி, 3 மாதம் இந்த கம்பெனி நான் வேற லெவலுக்கு கொண்டு போகலன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் வெளியே போயிடுறேன்னு. சேலஞ்ச் அப்படின்னு கேட்டேன். ஆர் யூ ரெடி ஃபார் எப்படி கேட்டேன், ஆர் யூ ரெடி ஃபார் த சேலஞ்ச் எங்கள் எம்டியை கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே அப்படின்னாங்க. ஸோ அந்த கம்பெனி கொடுத்தாங்க. அந்த கம்பெனி கொடுக்கும்போது என்னோட கம்பெனி வந்து 5 lakhs per month டர்ன் ஓவர் இருந்துச்சு. சரி. ஸோ 5 lakhs per monthலேருந்து 50 lakhs per month 6 months கொண்டு போனேன்.
சொல்லி வச்சு அடிச்சேன் அந்த மாசம் அடுத்த மாசம். ஸோ ஏன் நான் சொல்ல வரேன்னா அது எனக்கு ரெக்கார்ட் காமிச்சேன் உங்களுக்கு. ஏன் 6 months அப்புறம் 6 monthsக்கு அப்புறம் கார்பரேட் பாலிடிக்ஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இவ்வளோதான் அப்படி இப்படின்னாங்க. நான் பார்த்தேன் சரி இது நமக்கு செட் ஆகாது. நான் இப்போ வந்து ஒரு எக்ஸ் மார்க்கெட்டிங் டைரக்டர், நான் டெக்னிக்கல் அந்த இதுல வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக ஒரு மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆகிட்டேன். அண்ட் இந்த கம்பெனி ரொம்ப 1000% க்ரோத் கொண்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால அந்த கம்பெனியோட அதே கம்பெனிக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும். அது கமிஷன் பேசிஸ்ல வந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year 2007 எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து கோயிங் ஃபார் IPO ஷேர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் பாஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ நீங்கள் சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ ஷேர்ஸ் கொடுப்போம், 5000 ஷேர்ஸ் ப்ளஸ் கொடுப்போம் அப்படின்னா. ஸோ அது ஒரு டார்கெட்டாக எடுத்து ஒரே நாளில் 1 கோடி 5 லட்ச ரூபா பிஸ்னஸ் கொடுத்தோம். ஒரே நாளில் 1 கோடி 5 லட்ச ரூபா பிஸ்னஸ். இன்னைக்கு கணக்கில் 2007 1 கோடி. இமேஜின் பண்ணி. ஏன் நான் சொல்கிறேன்னா, எந்த இடத்துல நான் சேல்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அதே இடத்துல நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து என்னோட சேலஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா 1000% growth in a short span of time. அதாவது நீங்கள் கம்பெனி நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் ரன் பண்ணுறாங்க. பட் சேலஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய கம்பெனிஸ் வந்து லெஸ் தென் 1.5 yearsல 1000% growth கொண்டு போயிருக்கேன். இதுதான் நான். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அண்ட் என்னோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப் ட்ரைனிங் பண்ணுறது கிடையாது, நான் 1-to-1 ட்ரைனிங் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யார் உங்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எங்கே ஸ்டக்காக இருக்கீங்க, ஏன் ஸ்டக் இருக்கீங்க, எங்கே நீங்கள் ஃபைன் டியூன், எங்கே மிஸ் ஆகுறீங்க, அதை தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 years நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் 18 years வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் மைண்ட் பவர்ன்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நான். ஸோ பொதுவாக அதான் அவங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஆக்சுவலி நீங்கள் உங்கள் லைஃப் நீங்கள் கடந்து வந்த இது இத்தனை பேருக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறது கிட்ட 10,000க்கு மேலே காட்டினீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பீப்புளை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க எங்கே ஸ்டக் ஆகிருக்காங்க, அங்கே எங்கே அவங்களை எடுத்து வரணும், எங்கே க்ரோத்தில் கொண்டு வரணும். ஸோ அதில் முக்கியமான ஒன்று நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு மேடமுடைய இதாக சொல்லி நினைக்கிறேன். 30,000 சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதை பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன எங்கே ஏதாச்சும் நீங்கள் ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி எனக்கு. சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி ஓட்ட தெரியாம நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, கார் ஓட்ட தெரியாம கார் ஓட்டுறீங்க, ஆக்சிடென்ட். என்னோட சிம்பிள் கேள்வி, யார் உங்களுக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுத்தா? ஓகே. எல்லா பிசினஸ் மேனுக்கும் வந்து தத்தக்கா நானா கத்துக்கிட்டேன், நானா பண்ணேன் அப்படிதான் வராங்க எல்லாருமே. தப்பு சொல்லல. பட் இதே வந்து கரெக்டா நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளோட ரீச் வேற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு லேடி அங்கே வந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10 years பிஃபோர். அவங்க லலிதா. ஸோ அவங்க வந்து ஒரு சாதாரண பிளவுஸ் டிசைனர். அது சாதாரண பிளவுஸ் டிசைனர், வீட்டுக்குள்ள தான் பிளவுஸ் தைக்கிறாங்க. ஸோ ஒரு பிளவுஸ் டிசைனர் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? ஒரு பிளவுஸ் மேல ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் மேக்ஸிமம். ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு 30,000 பார்க்குறேன், அதுவும் பேப்பர்ல தான் இருக்குது. சரி. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 17 லட்ச ரூபா கடன், ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ்ல பெரிய லாஸ். இந்த 30,000 தான் என்னோட ஃபேமிலியே ரன் ஆகிட்டு இருக்கு. என்னோட பையன் படிப்பு எல்லாமே. அண்ட் எனக்கு அந்த மரியாதையும் கிடையாது. ஓகே. யாரும் என்ன மதிக்கவும் இல்லை. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கப்புறம் சொன்னேன், ஒரு 1 monthல வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா ஒரு 50,000 கையில் பார்க்குறேன்னா அப்படின்னு. பேப்பரில் இல்லை, இப்போ கையில் பார்க்குறேன். சிரிச்சு சொன்னேன், இது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து 3 monthsல வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh பார்க்குறேன் அப்படின்னாங்க. சிரிச்சுட்டே சொன்னது ஒன்றுமே இல்லை அப்படின்னு. 1.5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் பார்த்தாங்க. 3.5 லட்சம் 3.5 lakhs. 30,000 இருக்கு, 3.5 லட்சம் இருக்கு 1.5 வருஷத்துல. அதாவது க்ளோஸ் டு 1000% growth. நெக்ஸ்ட் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் நீங்கள் டச் பண்ணாத வரைக்கும் நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது. சேலஞ்ச் அப்படின்னு. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். பிஸ்னஸ் கோச்சிங் வந்து என்னோட ஸ்டைல் வேற மாதிரி. சரி. அதே மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2-3 வருஷம் பயங்கர கஷ்டப்பட்டாங்க. ஆனா நான் 4 பாயிண்ட்லாம் கிடையாது, 5 டெஸ்ட் பண்ண வரைக்கும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் கொஞ்சமா இன்னைக்கு அவங்க இது பார்த்தீங்கன்னா close to 8 to 10 lakhs every single month on average. Plus 3 யூனிட் இருக்கு. ஒரு யூனிட் கிடையாது, 3 யூனிட் இருக்கு. சரி. சோ அந்த 3 யூனிட் வந்து ஒன்னு சென்னையில இருக்கு, ஒன்னு சேலம்ல இருக்கு, ஒன்னு கோயம்புத்தூர்ல இருக்கு. இது 2 பசங்க, ஒரு பையன் வந்து இருக்கு. நான் இதுல இருந்து போலாம் நினைக்கிறேன். एक्चुअली எப்படி இது சாத்தியம்? ஏன்னா ஒருத்தர் வந்து இப்படி பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மேஜிக் மாதிரி இல்ல, இது மேஜிக் எதுவுமே கிடையாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே. சோ அந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண சொன்ன மாதிரி அவங்க டார்கெட் வந்து இது நிறைய பேரோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துரும். எனக்கு இது இவ்வளவு போதும், இவ்வளவு சம்பாரிச்சா போதும், இல்ல இது இருந்தா இது ஓகே. அண்ட் பயப்படுறாங்க, அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் பிளாக்ஸ் சொல்றோம், மைண்ட் பிளாக்ஸ். ஸோ மைண்ட் பிளாக்ஸ் நிறைய இடத்துல இருக்கலாம். ஓகே. ஸோ அதை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ரீப்ரோக்ராம் பண்றது. இந்த மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறது. உங்கள் மைண்டை வந்து ஓகே நீ அதாவது நீங்கள் சம்பாதிக்க போறீங்கன்னு இல்லை, நீங்கள் சம்பாரிச்சு இருக்கீங்கன்ற மாதிரி நாங்கள் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணுவோம். சரி. அப்போ அவங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்கள் மாதம் நான் 1 lakh இல்லை, மாதம் நான் 10 lakhs சம்பாரிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகும்.
அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும். இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கற்றுக் கொடுக்கல, ப்ளவுஸ் எப்படி தைக்க எனக்கு தெரியாது அதை பற்றி. நான் கற்றுக் கொடுத்தது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. செகண்ட் இதில் என்ன சேலஞ்சஸ் வருது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் கார்பரேட் கம்பெனி நான் ஒரு ஹெட்டாக இருந்து ஒரு டீமை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இப்போ உங்ககிட்ட ஸ்டாஃப் இருக்காங்க, அந்த ஸ்டாஃப்ல நீங்கள் எப்படி பேசுறீங்க, மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இது எல்லாமே இது எல்லாமே வருது. ஸோ இங்கே எல்லாமே பியூர்லி பியூட்டி என்னன்னாக்கா இது வந்து ஒரு குரூப் ப்ரோக்ராம் கிடையாது. இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, ஒரு எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் கூப்பிட்டு. நான் தப்பாக சொல்லலை, அதில் வந்து ஜென்ரலாக தான் பேச முடியும். பட் இன்னொரு ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா நீங்கள் யார், உங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லேடி எடுத்தீங்கன்னா இப்போ அவங்க ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கூட இது கூட அவங்க பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருந்தால் கூட அது வந்து அவங்க பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணி இதெல்லாமே நாங்கள் 360 டிகிரி நாங்கள் பார்ப்போம். 360 டிகிரி வெறும் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஹார்ட் கோச் சேல்ஸ் கோச் மட்டுமே கிடையாது. ஸோ அது எல்லாமே இது வந்து என்ன சொன்னா பாட்டம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனர்ஜி. ஓகே, உங்க எனர்ஜி என்னவா இருக்கோ அதை நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சுன்னாக்கா அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நெகட்டிவ் வைப்ஸ். சரி, அந்த நெகட்டிவ் எனர்ஜினால என்ன பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் ஆயிடும். நான் வேற மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு பானையில வாட்டர் இருக்கு, நீங்க என்னதான் தண்ணி நிரப்பாலும் அந்த பானை நிரம்பாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஓட்டை எங்க இருக்கு, ஏதாவது ஓட்டை கிட்ட இருக்குதா, ஏதாவது ட்ரெயின் இருக்கா, ஏதாவது எனர்ஜி லாஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ எனிதிங் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கலாம், ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பாஸ்ட் கண்டிஷனிங் இருக்கலாம், நிறைய இடத்துல பிசினஸ்ல ஃபெயில் ஆயிருக்கலாம், இல்லை யாராவது காசு ஏமாத்திருக்கலாம், உங்களுக்கு சில கஸ்டமர்ஸ் உங்களை ஏமாத்திருக்கலாம், இல்லைன்னா சில பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிசினஸ் நிறைய பேர் நம்ம ஏமாந்தவங்க நிறைய பேர். இப்போ ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் வந்து மென்டல் பிளாக்ஸ். இப்போ இந்த மென்டல் பிளாக்ஸை ரிமூவ் பண்ணாத வரைக்கும் நீங்க அடுத்த ஸ்டேஜ் நீங்க போக முடியாது. வேற மாதிரி சொன்னோம்னா நீங்க கார் ஓட்டுறீங்க, கார் ஓட்டும் போது எக்ஸலேட்டர் கொடுக்குறீங்க, ஃபைன், கார் ஓடுது. நீங்க பிரேக்கே ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கார் ஓடுமா? ஓடாது. ஓடும், ஆனா இன்ஜின்ல பயங்கர லோடு வரும். புரிய சொல்லுங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் மென்டல் பிளாக்ஸ்ல நிறைய பேர் ஸ்டக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மென்டல் பிளாக்ஸ் ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் வந்து அந்த மைண்ட்ல இருந்து அதை எடுத்து விடுறது, அதை எடுத்து விட ரீப்ரோகிராம் பண்றது. அண்ட் பியூட்டி என்னன்னா இது கம்ப்ளீட்லி ஆன்லைன். நான் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன 10,000 பிளஸ் வந்து நான் யாரையுமே நேர்ல மீட் பண்ணதே கிடையாது. ஓகே ஓகே, இது எல்லாமே வெறும் நிறைய அது டெஸ்டிமோனி ப்ரூஃப்லாம் பார்த்தேன் நிறைய. ஓகே ஓகே, எல்லாமே 2 ஹவர்ஸ்ல பண்றது அண்ட் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ். இந்த பிசினஸ்ல வந்து லெவல்ஸ் இருக்கு, லெவல் ஒரு லெவல் 2 ல இருக்கு. ஸோ இங்க நான் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க யார், பட் அந்த ஃபைன் டியூன் பண்ணிட்டு வெறும் அந்த பிசினஸ் மட்டுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் லலிதா சொன்னோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல கூட அவங்க வந்து இது பார்த்தாங்க, சேஞ்சஸ் பார்த்தாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல சின்ன இஷ்யூஸ். ஓகே, இது எல்லாமே இது எல்லாமே பார்த்தாங்க. ஸோ இப்போ இங்கே தான் டிஃப்ரென்ஸ். இப்போ மற்ற ஒரு ட்ரைனிங்க்கும் என்னோட ப்ரோக்ராம்க்கு என்ன ஸ்பெஷலைசேஷன், என்ன யூனிக்னஸ்னாக்கா, சரி, கம்ப்ளீட் 360 டிகிரில ஈவன் ஹெல்த் வைஸ். ஆமா, ஹெல்த் வைஸ். பிகாஸ் உங்க எனர்ஜி தான் எல்லாமே. ஒரு லைன்ல சொன்னோம்னா உங்க எனர்ஜி தான் உங்க பிசினஸ், உங்க எனர்ஜி தான் உங்க ஹெல்த், உங்க எனர்ஜி தான் உங்க ரிலேஷன்ஷிப், உங்க எனர்ஜி தான் உங்க பைசா. ஓகே, எவ்ரிதிங் இஸ் கோயிங் பேக் டு யுவர் எனர்ஜி. உங்க எனர்ஜின்றது வேற ஒண்ணுமே கிடையாது, உங்க தாட்ஸ். ஓகே, இது ஒரு கேஸ் ஸ்டடியாவே போலான் இருக்கு லலிதா. ஷோர். நீங்க எப்படி ஆக்சுவலா நீங்க அவங்கள்ட்ட பேசுறீங்க கவுன்சிலிங்ல, அது ஒரு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் எடுப்பீங்க. 2 ஹவர்ஸ் கவுன்சிலிங் மாதிரி பண்றீங்க. ஸோ அதில் எல்லாமே அவங்கள கேட்பீங்களா? எங்க ஸ்டக் ஆகிறாங்க. ஸோ அது என்ன ஒரு அவங்கள வந்து அதுக்கு சில பேட்டர்ன் வச்சிருக்கீங்க அப்படியா? ஓகே ஓகே, அவங்க யாரு, பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, சரி சரி, ஸோ அவங்க ஜென்ரல் என்ன பேசுறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய பேர் நான் பார்க்கும்போது சரி பாஸ்ட் பத்தி நிறைய பேசுவாங்க. ஓகே, நீங்க நிறைய பாத்தீங்கன்னா பாஸ்ட் பத்தி நிறைய பேசுறவங்க இருப்பாங்க. ஃபியூச்சரை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் சரி, நீங்க என்ன ஆகணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும். எவ்வளவு கோடீஸ்வரன், எவ்வளவு காசு தெரியுமா? கோடீஸ்வரனா அது தெரியாது. ஸோ ஆசை இருக்கும், விருப்பங்கள் அது என்ன அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது. ஓகே, ஒரு டார்கெட் அப்படி சொல்லலாம். இப்போ 2-3 பேர் ரீசன் கூட ஒரு பையனை கேட்டான், சரி சார் நான் பிசினஸ் பண்ணணும். என்ன பிசினஸ்? இல்ல சார் பிசினஸ் பண்ணணும். இது எப்படி இருக்குன்னா, நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நான் பறக்கணும். எங்க பறக்கணும்? இல்ல சார் பறக்கணும். அது மாதிரி அதே மாதிரிதான் ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது. தப்பா சொல்லல, ஏன்னா நம்ம வந்து அது அந்த இது தெரியாது நமக்கு. இங்கதான் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh சம்பாதிச்சிட்டு இருக்கேன், எனக்கு 10 lakhs கண்டிப்பா முடியும். நான் அதான் பண்றது. என்னோட இதே வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா 1000% growth. ஓகே, இது ஏன் நான் கொடுக்குறோம்னா அந்த ஒரு செட் பண்றோம் நாங்க டார்கெட். அண்ட் அந்த டார்கெட் செட் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கோச். சரி சரி, ஓகே, அது பியூரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி இருப்பேன். இன்ஃபேக்ட் எங்க மிஸ் பண்றீங்க, என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கைட் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி அவங்க என்ன ஸ்டக் ஆனாலும் சரி, எங்க ஸ்டக் ஆனாலும் சரி, எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். இப்போ இந்த லலிதா இதுல நீங்க பேசியிருப்பீங்க, எங்க இது பாத்தீங்கன்னா மாசம் 30,000 சம்பாதிக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல நீங்க ஸ்டக்கப் ஆயிருக்காங்க நீங்க பாத்தீங்க? இல்ல அதான் சரி, இது போதும் நமக்கு. ஓகே, ஓ அந்த என்னன்னா இப்போ அவங்க ஏன் ஸ்டக் ஆறாங்க ரீசன் பாத்தீங்கன்னா, சரி
நம்மளோட மெயின் ஃபோக்கஸே வந்து சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு கூட லலிதா சொல்றது ஒன்னே ஒன்று தான் என்கிட்ட. அண்ணா நீங்க நிறைய பேர் என்னோட யாரெல்லாம் என்ன வந்து நீ ஒண்ணுமே இல்லாம போனேன்னு சொன்னியோ அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னாங்க. பட் ஆச்சரியப்படுறாங்கன்னா பொறாமையப்படுறாங்க. சரி, ஒரு சாதாரண ஒரு லேடி இன்னைக்கு ஐம் சாரி அவங்க வீடியோ இன்னைக்கு ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்ட். ஸோ அந்த ஹஸ்பண்ட் இல்லாம இப்போ ரீசனாக கூட அவங்க பையனோட கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அந்த சொன்னது பெருமையாக சொன்னாங்க, அண்ணா இது என்னோட அண்ணா அப்படின்னு சொன்னது நிறைய பேருக்கு. இப்போ நான் என்ன பார்க்குறேன், பட் என்ன நான் பார்க்குறேன் அந்த டெடிகேஷன் நான் பார்த்தேன் அவங்ககிட்ட. அந்த டெடிகேஷன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் மோர். இப்போ நான் மட்டுமே பண்ண முடியாது. நான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் என்னோட லெவல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் டு இன்னொரு லெவல் போகும்போது நான் கொடுத்த டார்கெட் நீங்க அச்சீவ் பண்றீங்களா, சரி கமிட்மெண்ட் இருக்கு அவங்கள்ட்ட. இப்போ நீங்க அவங்கள்ட்ட ஸ்டடி பண்ணியிருப்பீங்க 30,000 அப்படி கூட்டிகிட்டே இருக்குல்ல. அடுத்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். இப்போ நீங்க பண்ணீங்க மீன்ஸ் அந்த என்ன கண்டுபிடிச்சீங்க? டார்கெட் சேஞ்ச் பண்ணிருப்போம். அதாவது 30,000 அப்படியா? ஆமா 30,000 வந்து பாத்தீங்கன்னா 1 lakh எப்படி அச்சீவ் பண்றது. ஓகே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம் 1 lakh நீ அச்சீவ் பண்ணுவோம். சோ பேக்ல வரும். நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, அப்ப நீங்க பேக்ல வரும். என்னன்னா மைண்ட ஃபிக்ஸ் பண்றதுங்க என்ன எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அதுதான் அந்த ரீப்ரோகிராம். இந்த மைண்ட் நாங்க ரீப்ரோகிராம் சொல்றது. ஓகே அந்த மைண்ட் ரீப்ரோகிராம் சொல்றது அவங்கள்ட்ட நான் பேசுவோம். சப்கான்ஷியஸ் மைண்ட பேசுவோம். சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படின்னா குழந்தை மாதிரி. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம எப்படின்னா நம்ம வந்து இப்போ இவ்வளவு நாள் நான் என்னவா இருக்கணும் அதே சப்கான்ஷியஸ் ரெண்டு இருக்கு, கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ். ஆமா ஓகே. நீங்க வந்து இந்த கான்ஷியஸா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கான்ஷியஸ் முன்னாடி ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் என்னதான் சொன்னாலும் நீங்க வந்து அது கவுண்டர் அடிப்பீங்க அதுக்கு. பட் உங்க சப்கான்ஷியஸ் அப்படி கிடையாது. உங்க சப்கான்ஷியஸ் வந்து குழந்தை மாதிரி. எது சொன்னாலும் கேட்டும். ஓகே நான் ஒரு கோடீஸ்வரனால அதை நம்பிடும். பட் இதே கோடீஸ்வரன் எங்க சார் கையில காசு இல்ல, நீங்க கோடீஸ்வரன் அந்த மைண்ட் செட். இந்த கோடீஸ்வரன் வந்து மைண்ட்ல வந்து இறங்கிடும் அப்படி. இப்ப நான் வந்து இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் கோச் நான் எப்ப சொன்னேன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும்போது சொன்னேன் நான் ஒரு பிசினஸ் கோச், நான் ஒரு பிசினஸ் பர்சன் சொல்லிட்டு. பட் ஆனா அப்ப நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் கோச்சா உட்காந்துட்டு இருக்கேன். வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல, ஒரு பிசினஸ் கோச்சா உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா அது வந்து ஆழமா பதிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுவீங்க. அது இல்லாமல் அதில் வித்தியாசமாக பார்த்தது இந்த மிராக்கல் ஆப். எஸ் அந்த ட்ராக் வச்சிருக்கீங்க, ஒரு ஆடியோ இது மாதிரி ட்ராக். அதுதான் ப்ரோக்ராமிங் சொல்றீங்களா? இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ்ட். ஓகே. அதுல வந்து ஜெனரலைஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. சரி. அதுல வந்து நிறைய பிசினஸ் இது அந்த ஆடியோ ட்ராக் மாதிரி இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பர்சனலைஸ்ட் பண்றது. ஒன்னு வந்து பர்சனலைஸ்டு, லைவாவும் பண்ணுவீங்க. ஆமா லைவா பண்ணுவோம். சோ லைவா பண்ணி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன வேணும் நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் அது இதெல்லாம் சொல்றாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா வெறும் கண்ணை மூடி நான் மேனிஃபெஸ்ட் பண்றதுனால வரப்போறது கிடையாது. அப்ப இந்த ப்ரோக்ராம் நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ லலிதாவுக்கு அப்போ கேட்டிருப்பீங்க. ப்ரோக்ராம்ங்கிறது நீங்க லைவா நீங்க பண்றது ஒன்று. கண்டிப்பா. இப்போ அந்த மிராக்கல் ஆப் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் இருக்கிறது ஆல்ரெடி உள்ளது இல்லை? இப்போ மிராக்கல் ஆப்ன்றது ஜென்ரலைஸ்ட். ஓகே. ஸோ ஜென்ரலைஸ்ட் வந்து என்னோட மெயின் அது இந்த மிராக்கல் ஆப் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் சொன்னோம்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி. இப்போ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ், ஃபியர் ஆஃப் எக்ஸாம்ஸ், மேக்ஸ் ப்ராப்ளம், அப்புறமா இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ், மொபைல் அடிக்ஷன்ஸ் எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆல்பம் இருக்குது. சக்ஸஸ் அண்ட் எக்ஸாம், பூஸ்ட் யூர் கான்ஃபிடன்ஸ், அவேக்கன் என்ஜின் 3 ஆல்பம் இருக்குது. ஸோ அது வந்து அதுதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே. அந்த ஆப் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக கவுன்சிலிங் தேவையில்லை, அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. அதுக்காக தான் ஜென்ரலைஸ் ட்ராக்ஸ். ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு மென்டல் எக்ஸசைஸ். ஒரு 15 minutes டெய்லி கேட்டால் போதும். 15 minutes to half an hour டெய்லி கேட்டால் போதும். ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ். இன்ஃபேக்ட் நிறைய பேர் நீட் கிளியர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் அச்சீவ்மெண்ட்ஸ். அதோட ட்ராக்கோட செப்பரேட். இது மாதிரி நிறைய ஜென்ரல் ட்ராக்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராக் இல்லாமல் லைக் பீக் பர்ஃபார்மன்ஸ், அப்புறமா டிக்ளரேஷன் ட்ராக்ஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 30+ ட்ராக்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஜென்ரலைஸ் ட்ராக்ஸ். ஸோ ஜென்ரலைஸ் ட்ராக்ஸ் வந்து நீங்கள் ட்ரையும் பண்ணி பார்க்கலாம், யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செஷன் எடுக்கும்போது என்ன பண்ணுன்னா அவங்க யார், அவங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அது ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அவங்களுக்காக பண்ணி அதே ஒரு 15 minutes ட்ராக்கை நாங்கள் கொடுப்போம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பில் தான் கொடுப்போம். அந்த ஆப்பில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்கும். சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லலிதா வரும்போது அவங்க பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மைண்ட் செட், இவ்வளோ சம்பாரிச்சா போதும். பட் அவங்க ஒன்ஸ் அவங்க 3.5 lakhs 5 lakhsலாம் சம்பாதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வேணும். ஆட்கள் மேனேஜ் பண்ண தெரியணும். அந்த ஆட்களை மேனேஜ்மெண்ட், அந்த டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே இருக்குது. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது? ஓகே. இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணிவிடுவோம். எரேஸ் பண்ணிட்டு வேற ப்ரோக்ராம் கொடுப்போம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் கேட்க வேண்டாம். இப்போ செகண்ட் லெவல் ப்ரோக்ராம் கேளுங்க, தேர்ட் லெவல் ப்ரோக்ராம், அந்த மாதிரி. இப்போ எப்படி ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா வெறும் ஒரு 5 kg மட்டும் தூக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 10 kg தூக்குவீங்க, அதுக்கப்புறம் 15 kg. ஸோ நீங்கள் ஜிம்முக்கே பண்ணாலும் ஒரு எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ட்ரைனிங் இருக்கும், அதே மாதிரி இங்கே மைண்ட் ட்ரைனிங் இருக்குது. ப்ளஸ் என்னோட கோச்சிங்கும் அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் இது ஒரு கம்பேரேட்டிவ்லி இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கும் வெளியே நிறைய இருக்குல்ல.
கரெக்ட். வெளியே நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்ட் ரிலேட்டடாக போகும்போது யோகாவிலேருந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாக நிறைய பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் எது கேட்குறீங்களோ பாசிட்டிவ் எனர்ஜி சொல்கிறேன், மோட்டிவேஷனல் புக்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக டீச்சிங். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்க என்ன டிஃப்ரெண்ட் ஆச்சு? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியலன்னா, மைண்டு வேற உங்கள் ஸ்பிரிட் வேற. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன இந்த யோகா மெடிடேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலில் வந்துடும். இதெல்லாமே ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ஸோ இங்கே என்னென்னா அந்த அந்த கரெக்டாக அந்த கரெக்டாக டெஃபினேஷன் தெரிலன்னா நீங்கள் ஒரு விக்டிமாக சான்சஸ் கூட இருக்காது. ஓகே, யூ கேன் பிகம் a victim because spiritual is very very dangerous. அடிக்கடி சொல்ல ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லக்கூடாது, நிறைய பேருக்கு ஒன்றுமே அவங்களுக்கே தெரியாமல், அதாவது வேறு சொன்னால் குருடன் இன்னொரு குருடனுக்கு வழி காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அங்கே தான் அவங்க மாட்டுறாங்க. அதுதான் என்ன சொல்ல, என்னோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பாருங்க, நான் எங்கேருந்து வரேன். நான் வந்து ஏதோ மேனிஃபெஸ்டேஷன், நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க மேனிஃபெஸ்டேஷன் பற்றி, அதை பற்றி ஃபஸ்ட்டு அவங்க யாருன்னு கேட்டு பாருங்க. இப்போ நிறைய பேர் சேல்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இப்போ நானே வந்து சேல்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட ஒன் ஆஃப் த வீடியோ, ஒரு ஃபேவரட்டான வீடியோ வந்து விற்காதீங்க வாங்குவீங்க, டோன்ட் செல் மேக் பீப்புள் பை. இது நிறைய பேர் காப்பி பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் நிறைய பேர் காப்பி பண்ணி அவங்களும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்களா? ஓகே ஓகே, அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தலைப்பு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணீங்க. எஸ், ஓகே. விற்காதீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா நெட்டில் நிறைய விற்காதீங்க வாங்குவீங்கன்றது என்னோட கிரியேஷன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி ஓல்டு, வெரி வெரி ஓல்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது நான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேர் அது அதே இதில் போடுறாங்க. சரி, அதான் காப்பி பண்ணுறது. இன்ஃபேக்ட் என்னோட பையன் ஒரு டைம் மட்டும் கேட்டாங்க. சரி சரி. அவன் வந்து ஒரு அந்த இன்வெஸ்டர்ஸ்ட்டை மீட் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்டர் கேட்டுறான், உன்னோட சிஸ்டமை காப்பி பண்ணுறது ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச் கிடையாது, ஸோ நீங்கள் என்ன பண்ணாமல் வாட்ஸ் அ சொல்யூஷன் ஃபார் தட் அப்படின்னு. அதுக்கு எப்படி நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு அப்போ என்னை கேட்டான். இல்லாட்டி இதே மாதிரி கேள்வி உங்களுக்கு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னேன் வெரி சிம்பிள், கேஎஃப்சி. கேஎஃப்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காப்பி பண்ணியிருக்காங்க. ஆமாம். பட் இன்னைக்கும் கேஎஃப்சி ஸ்டாண்ட் பண்ணுறது ரீசன் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவனோட விஷன் வேறு. ஓகே ஓகே ஓகே. யூ கேன் காப்பி த ஃபார்முலா, பட் விஷனை காப்பி பண்ண முடியாது. இப்போ என்னோட விஷன்றது வேறு. சரி, நீங்கள் என்ன காப்பி பண்ணலாம். சில பேர் வந்து என்னோட கண்டென்ட்டை காப்பி பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோச். ஸோ கோச்சுன்னு சொல்லும்போது நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கிடையாது. இது நடக்கலாம், அது பண்ணலாம் அப்படி இல்லை. நான் வந்து நீங்கள் யார், உங்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எங்கே ஸ்டக் ஆகிங்க, அதை நான் ஃபைன் டியூன் பண்ண போகிறேன். நான் 10 மணி நேரம் பேசுகிற ஆள் கிடையாது. எங்கிட்ட கண்டென்ட் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட வீடியோஸ் பண்ணி யூடியூப் சேனலில் போனீங்கன்னா 200+ வீடியோஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ, நிறைய பேசியிருக்கேன். சரி, ஓகே. பட் இங்கே என்னென்னா உங்களுக்கு என்ன தேவை அதை தான் நான் கொடுப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவை? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்கும் படிக்கலாம். நிறைய பேர் நிறைய டிகிரி வச்சிருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க இன்னைக்கு? ஒரு காலேஜில் லெக்சரரா ப்ரொஃபஸரா இருக்கும். தப்பா சொல்லல. என்ன சொல்லணும்னா ஒரு பிசினஸ் மேனுக்கும் ஒரு ஒரு நாலேஜபிள் பர்சன் சொல்ற ஆட்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன தேவை அதை மட்டும் எடுத்துட்டு போனா போதும். நீங்க அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் என்னோட ஃபேவரட் வந்து மார்வடிஸ். பெருசா படிச்சிருக்க மாட்டான். இங்க ஒரு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், 3வது தான் படிச்சிருக்கான். ஓகே, அவன் ஒரு பிசினஸ் ஓனர் அவரு. ஓகே, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் அந்த கால்குலேஷன் இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பட் நம்ம ஆட்கள் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு எங்கே இருக்காங்க? பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு 15,000 20,000. இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒருத்தர் பேசினாரு, நான் எம்இ படிச்சிருக்கேன், சரி 35,000 சேலரி வந்து வாங்கிட்டு இருக்கேன். பட் இவன் 3வது படித்தவன், அவன் சம்பாதிக்கிறான் வந்து கோடியில். ஸோ என்னன்னா அந்த பிஸ்னஸ் டாக்டிஸ் இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அந்த ஃபைன் டியூன். அப்போ அதே மாதிரி தான் என்னோட டீச்சிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தேவை, நான் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன். உங்களோட அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வராங்க, அவங்களோட பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இப்போ அவங்க பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் இதே இது பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா விஜய்னு ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணார். அவரும் ஒரு க்ளோஸ் 8-10 இயர்ஸ் பிஃபோர் கால் பண்ணார். அவர் கால் பண்ண சொன்னது என்னன்னாக்கா, மிஸ்டர் ஸ்டான்லி, நான் வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஒரு கோடீஸ்வரன். சரி, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் அட்டாச்ட் டு தி பேங்க். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன். சரி, ஸ்ரீலங்கன் ஃபுட் ரெஸ்டாரண்ட், ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன். கார் இருக்குது, பங்களா இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே பேங்க் அட்டாச். ஸோ எனி டைம் பேங்க் கேன் சீஸ் மை ப்ராப்பர்ட்டிஸ். அந்த நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி விதின் ஒரு 1.5 years 5 ரெஸ்டாரண்ட் ஆன் அ ஃப்ரான்ச்சைசி மாடல். ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ரான்ச்சைசி ஃபீ 50 லட்சம். அவர் கூப்பிட்டு சொன்ன ஒரே வார்த்தை, யார் சார் நீங்கள்? ஏன்னா 2 மணி தான் ட்ரைனிங். நான் சொன்ன அதே ராபர்ட் கியோசாக்கி, அதே ஆண்டனி ராபின்ஸோட ப்ரோக்ராம்ல அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. நான் தப்பா சொல்ல, அவங்களுக்கு தப்பா சொல்லல. அது ஒரு ஜென்ரல் ப்ரோக்ராம், குரூப் ப்ரோக்ராம். இப்போ நான் இவங்க விஜய் என்ன பார்த்தேன்னா, அவர் எங்க மிஸ் ஆகுறாரு, வேர் வாஸ் ஹி கோயிங் ராங். ஸோ பர்சனலா 1-to-1 இப்போ எங்க மிஸ் ஆகுறாரு, அந்த மிஸ்ஸிங் ஏரியா என்ன. நான் அவருக்கு ரெஸ்டாரண்ட் கற்றுக் கொடுக்கல, நான் வந்து டிஷ் எப்படி பண்றது அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல. அந்த அந்த மைண்ட் எங்க இருக்கு, அந்த மென்டல் பிளாக், வாட் வாஸ் ஸ்டாப்பிங் ஹிஸ் ப்ரோக்ரஸ், அதை ஃபைன் டியூன் பண்ணு. அதை ஃபைன் டியூன் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக அவரோட க்ரோத் வேற லெவல்.
ஓகே. இப்போ கூட ரீசெண்டாக கூட மீட் பண்ணார், ஒரு போன வருஷம் மீட் பண்ண சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஸ்டான்லி உங்களால் $1,00,000 கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. $1,00,000 கிரெடிட் கார்டு. ஸோ இதில் எப்படி நடக்குது? இதுதான் திருப்பி நீங்கள் 1 to 1 பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வச்சிருப்போம் மைண்டுக்குள்ள. இதுதான் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்னஸ் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கணும், கடன் எல்லாம் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கொடுக்காம நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சொன்னது நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு லைன் ஃபேவரட் லைன் என்னோடது, யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை உருவாக்குறது நீங்க தான், உங்க பிசினஸ் உருவாக்குறது நீங்க தான். இப்போ எனக்கு என்னோட பிசினஸ்ல சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஓகே, நான் எல்லாரும் எடுக்கிறது கிடையாது. நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், ஓ இவர்கிட்ட போனா காசு கொடுத்தா. நோ நோ நோ, நீங்க காசு கொடுத்தாலும் நீங்க குவாலிஃபை ஆகலன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, எனக்கு தேவையில்லை, நான் எடுக்கவும் மாட்டேன். ஓகே, அது எலிஜிபிலிட்டி வச்சிருக்கேன். எஸ், நான் ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருக்கேன். நான் சில செக் பண்ணி தான் எடுப்பேன் நான். இப்போ அதே மாதிரி தான், பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் நான் உனக்கு இவ்வளோ கொடுக்க போகிறேன், நான் என்னோட ஃபுல் எனர்ஜி, என்னோட தாட்ஸ், என்னோட எல்லாம் ஐடியாலாம் கொடுக்க போகிறேன். பட் ஆர் யூ வர்த் இட்? ஓகே, நீங்கள் அந்த இதில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் செக் பண்ணாமல் கொடுக்க மாட்டேன். இப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கொடுத்தா தான் பிஸ்னஸ் ரன் பண்ணும். ஓகே, அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்கா, எனக்கு ஒரு பையன் சந்தோஷ், ஒரு பையன் கால் பண்ணாப்புல. அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபேமிலி, ஆக்சுவலாக ஃபேமிலி இஷ்யூக்காக தான் வந்தாப்புல. அப்புறமா சொன்னாப்புல, சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸில் வந்து பெரிய அதுதான் என்னோட மெயின் ப்ரோக்ராமே. நான் ஃபேமிலி பிஸ்னஸ், ஃபேமிலி பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் மை இது. சரி, ஓகே, இந்த ரிசால்வ் பண்ணுறது, இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணுறதுலாம். ஓகே, நான் நிறைய டிவோர்ஸஸ் எல்லாம் கூட கேன்சல் பண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். சரி, பட் என்னோட மெயின் கோரே வந்து பிஸ்னஸ் கோச்சிங் தான். ஐயோ சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் பெரிய பிரச்சனையே. பேருக்கு தான் வந்து காசு இருக்கு, எல்லாமே வெளியே இருக்கு. எல்லாமே வெளியே இருக்கு, அண்ட் எனக்கு ஒன்றுமே இல்லை என்கிட்ட. அப்படி சொல்லி வந்தவன். அப்போ நான் அவன் வந்து அந்த எம்சாண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த எம்சாண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான், சென்னையில் பண்ணிட்டு இருக்காப்புல. நான் அவன்கிட்ட சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் கிரெடிட் கொடுக்காது. ஓகே, நோ கிரெடிட்ஸ். சார் கிரெடிட் கொடுக்கலாம், பிஸ்னஸ் நடக்காது அப்படின்னா. நான் சொன்னேன், நான் சொல்றது நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்தேன். அதாவது கிரெடிட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் இருக்கு, சும்மா எக்ஸாம்பிள் சொல்ல, கிரெடிட் எடுத்தீங்கன்னா 1000 ரூபா. ஓகே ஓகே ஓகே, இல்லைன்னா 800 rupees, 200 ரூபா கம்மி. கேஷ் அண்ட் கேரினா 200 ரூபா. எது வேணும்? இப்படி ஒரு ஆப்ஷன் கூட அப்படின்னு. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் கால் பண்ணுறான், சார் எனக்கு 0% கிரெடிட், யாருமே கிரெடிட் இல்லை, இப்போ எல்லாமே கேஷ் அண்ட் கேரி. சரி, சின்ன ட்ரிக் ப்ளே பண்ண அவ்வளோ. ஓகே ஓகே, அதாவது கிரெடிட் இல்லைன்னு சொல்ல, இருக்கு. ஓகே, உனக்கு கிரெடிட் வேணும்னா 200 ரூபா அதிகம், இல்லைன்னா 200 ரூபா கம்மி. நான் சொல்கிறேன், சார் இப்போ எனக்கு நிறைய காசு இருக்கு. ஓகே ஓகே, இன்னைக்கு வந்து அவன் பையன் கோடியில் சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஸோ சின்ன சின்ன அந்த ட்ரிக்ஸ், அது என்னன்னா, வெரி சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுதான் சொசைட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நோ, நான் சொல்கிறது தான் சொசைட்டி. ஓகே, நான் சொல்கிறது தான் கஸ்டமர். சொல்றது புரியுதா உங்களுக்கு? வி டிஃபைன், நம்ம கிரியேட் பண்ண முடியும். வி டிஃபைன், இதுதான் பிஸ்னஸ். இல்லை பிஸ்னஸ்னா இப்படி தான். நோ. ஃபார் எக்ஸாம்பிள் தான், நான் கிரெடிட் கார்டு வாங்குறது கிடையாது, லோன்ஸும் போகிறது கிடையாது. நான் எல்லாரும் சொல்றது அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு லோன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமை, நீங்கள் பைசாக்கு அடிமை ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேற லெவலில் சொன்னோம்னா, நீங்கள் பேங்க்கை வந்து பணக்காரன் ஆகிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே, வேண்டாம், அவங்கள்ட்ட காசு வரும். ஸோ அந்த மணியை பற்றி ஒரு புரிதல் கிடையாது. நிறைய பேருக்கு அந்த மணி மென்டல் பிளாக்ஸ் இருக்கு. அது நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன். பர்டிகுலர் பிஸ்னஸ்ல நிறைய பேர் பார்த்துருக்கேன். லாஸ் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் காசை விட்டுட்டேன், இங்கே விட்டுட்டேன். ஸோ அங்கே அவங்க ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விட்டாங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு 10 லட்ச ரூபா விட்டுட்டேன் அப்படின்றாங்க. ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா விட்டாங்க. ஃபோக்கஸ் வந்து வெறும் இந்த 10 lakhs விட்டுட்டேன், 10 lakhs போயிடுச்சு, 10 lakh. நான் சொல்ல, அந்த இடத்துல நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, 100 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம்? ஓகே ஓகே, 100 கோடி சம்பாரிச்சா 10 lakhs ஆப்போசிட்டா. எஸ், உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்கு? அப்ப நீங்க ஃபோக்கஸ், அதாவது நீங்க லாஸை பத்தி ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. உங்க தாட்ஸ் எப்படி இருக்கு? நெகட்டிவ் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்லுவேன், உங்க எனர்ஜி தான் எல்லாமே. இப்போ உங்க எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, 10 lakhs லாஸ் ஆயிடுச்சு, நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவ் ஆயிடுச்சு. கண்டிப்பா. அப்போ உங்களோட என்டையர் ப்ரொடக்டிவிட்டி கீழே போகுது. அதே இடத்துல நான் 100 கோடி எப்படி சம்பாதிக்கலாம், நான் 1000 கோடி எப்படி சம்பாதிக்கலாம்? வெரி சிம்பிள் தாட் தான், ஒன்றுமே கிடையாது. நான் நாளைக்கே வரப்போகிறது கிடையாது. பட் அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகுது? கால்குலேட். ஓகே, நான் 100 கோடி சம்பாதிக்கிறது எப்படி பண்ணும்? அப்போ நம்ம ஷிஃப்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு இந்த 10 லட்சம் பெரிய இஷ்யூ கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, எல்லாருமே லாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் லாஸ் பண்ணி, ஆனால் யாருமே லாஸ் பற்றி புலம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும். பட் நிறைய பேரோட நம்ம சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சாதாரண பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலியோட பிரச்சனை என்னன்னா, நான் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. திருப்பி சொல்ல, எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு லா. அப்போ உங்கள் ஃபோக்கஸ் வந்து லாஸில் இருக்கா, கெயினில் இருக்கா?
ஸோ இதுக்கெலாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறீங்க? அதான் இப்போ நான் வியூவர்ஸ்க்காக தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங்கிறது ஒரு ஆடியோ ட்ராக், அப்போ நீங்கள் பேசுகிறது அந்த மாதிரி தான் வருது. ஸோ இதுக்கு எதுவும் ஃபார்மேட் இருக்கா? அது இது என்னோட என்னோட ஸ்டைல். இது என்னோட ஸ்டைல் கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கனால அந்த ஸ்டைல் இருக்கு. இதில் வந்து என்னன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது இட்ஸ் லைக் உங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சு சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்போம். பேசும்போது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன். இட்ஸ் நாட் யூ கோயிங் டு ஏர்ன். நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் காமிப்பாங்க. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விவசாயி ஒரு ஃபார்மர் கிட்ட வந்தார். சொன்னது பார்த்தீங்கன்னா சார் நான் வாட்டர் மெலன் இது பண்ணிட்டு இருக்கேன். 2 months ப்ராடக்ட், அது 60 days ப்ராடக்ட். எனக்கு 60 daysல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 lakhs கிடைக்குது. செலவெல்லாம் போய் ஒரு 12 lakhs எனக்கு கிடைக்கும். ஓகே அப்படின்னாரு. இப்போ அங்கே அவர் ஆக்சுவலாக வந்து பர்சனல் இஷ்யூக்கு தான் வந்தார். ஸோ அப்புறம் என்னோட அந்த ப்ரோக்ராம் கேட்கும்போது சரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ப்ரோக்ராம் பண்ணேன். வித்தின் ஷார்ட் ஸ்பேன், வித்தின் லெஸ் தென் 1 to 1.5 years அவரோட இன்கம் ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய். வெறும் வாட்டர் மெலன் மட்டும் பண்ணல. இப்போ அந்த ஃபார்மிங் சம்பந்தப்பட்டது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த பிளாஸ்டிக் ஏதோ மேல ஷீட் மாதிரி போடுவாங்க, அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் வாங்கினாரு, அதுக்கப்புறம் அதே அவரே ஃபேக்டரி வைக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அந்த ஃபார்மர்ஸ்க்கு என்னென்ன லோன்ஸ் தேவைப்படுது, பேங்க்ஸ் என்னென்ன, இப்போ இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் கொண்டு ஆரம்பிச்சாரு. அதாவது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். ஃபார்மிங் ரிலேட்டடா என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ வினோதிட்ட போனால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம்பாரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கிளோஸ் டு 1 crore per month. 1 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு. இப்போ இது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து சேம் அதே மாதிரி தான். இப்போ இது எப்படி நடக்குது? இப்போ நீங்கள் டக்குனு இப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறவங்க 1 கோடிங்கிறது அதுதான் அந்த மைண்டை வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை அந்த மைண்டு சப்கான்ஷியஸ் ரிஜிஸ்டரான இந்த மாற்றங்கள் நடக்கும். வெளியில் இந்த மாற்றங்கள் வெளியில் மாற்றங்கள் கிடைக்கும். ப்ளஸ் வெறும் அது மட்டுமே கிடையாது, ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே என்னோட ஸ்பெஷல் இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் வந்து நான் 800 கொடுக்க சொன்னேன், 200 ரூபாய் கம்மி, அப்படி ஒரு இது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. கம்யூனிகேஷன் இருக்கு, நிறைய எப்படி பேசணும். பிகாஸ் என்னோட கோர் சேல்ஸ், என்னோட கோர் வந்து சேல்ஸ். இப்போ நீங்க ஒரு கஸ்டமர் உங்கள்ட்ட வராங்கன்னு உங்கள்ட்ட பேசணும். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரிட்டன் ஃபார்முலா இதுதான் எல்லாத்தையும் பேசணும். நோ, நான் சொன்னேன் அவங்க புரிஞ்சுக்குங்க. சரி, நிறைய பேர் நான் சொல்லுது பிகாஸ் என்னோட ஃபேவரட் சேயிங் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டோன்ட் பை யோர் ப்ராடக்ட், பீப்புள் பை யூ. மக்கள் வந்து உங்க பொருளை வாங்கல, உங்களை வாங்குறாங்க. ஓகே, ஸோ நீங்க அந்த ட்ரஸ்ட்டை நீங்க பில்டப் பண்ண தெரியலன்னா உங்கள்ட்ட யாரும் வாங்க மாட்டாங்க. சரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரஸ்ட் நான் என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க, என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க சொல்ல முடியாது. ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, உங்கள் பேச்சு எப்படி இருக்கு, சரி நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் பேசுறீங்க, இது எல்லாமே இருக்குது. இது இந்த இது பேசிக் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு ட்ராக் போட்டு நான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோச்சு நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன், அது மட்டுமே கிடையாது. ஓகே, ஸோ அந்த இடத்துல ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் கரெக்டாக இல்லைன்னா அவங்க அப்படியே சம்பாரிச்சாலும் they will go for a loss. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி லாட்டரி வின் பண்ண முடியுமா? கண்டிப்பா வின் பண்ண முடியும், ஆனா நிக்காது. நீங்க எனக்கு காமிங்களா பார்க்கலாம், யாராவது லாட்டரியில வின் பண்ணி பணக்காரன் அவனை காமிங்களா பார்க்கலாம். ஹிஸ்டரியில இல்லை. ஏன்? ஸோ அதில் வந்து அதில் அந்த மைண்ட் செட் அப்படி அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அடுத்து எங்க என்ன திருப்பி அதே மாதிரி புரியுது சார் உங்களுக்கு. இதுதான் அதே மாதிரி சூதாட்டத்தில் வந்து யாரும் ஜெயிச்சு சக்ஸஸ் பண்ண பார்த்துக்க மாட்டீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மணியை பற்றி புரிதல் கிடையாது. சி, மணி இஸ் எனர்ஜி. ஸோ மணி இஸ் எனர்ஜி. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து நிறைய பேர் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நோ, மணி இஸ் மை ஸ்லேவ். ஐ அம் சாரி டு சே தட். மணி இஸ் மை ஸ்லேவ். மணி எனக்கு வேலைக்காரன், நான் தான் அது முதலாளி. ஓகே, அது எனக்கு முதலாளி ஆகக்கூடாது. என்னைக்கு அது முதலாளி ஆயிடுச்சு நான் அடிமை ஆயிட்டேன். அங்கதான் அந்த பேங்க் லோன். நீங்க என்னைக்கு நீங்க பேங்க் லோன்ல வாங்குறீங்களோ, லோனோ கிரெடிட் கார்டை வாங்குறீங்களோ, அன்னைக்கு நீங்க அதுக்கு அடிமை. ஓகே, அந்த பேங்க்காரங்க நீங்க அடிமை. நீங்க கட்டாம பாருங்க, அந்த ஒரு மாசம் நீங்க கட்டாம போங்க, சாரன் டவுன் என்னையா அப்படின்னு வைப்பான். அந்த லோன் கொடுத்தவனே கண்டிப்பா லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும். பொதுவாகவே அந்த இது இருக்குல்ல, இப்போ பிஸ்னஸ்னாலே கண்டிப்பாக லோன் வாங்காமல் எப்படிங்க அப்படிங்கிறது காமன் வேர்டு மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் அது வந்து 100% எகெயின்ஸ்ட். 100% எகெயின்ஸ்ட். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, நிறைய பேர் நல்லா பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. அவங்களாம் கிரெடிட் கார்டு கிடையாது, லோன் எதுவுமே கிடையாது. இது நீங்கள் வந்து சப்ளைஸே வந்து இல்லை. நீங்கள் அடுத்த டெவலப் பண்ணாலே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அடுத்து டெவலப் பண்ணால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர் பிளானிங் பண்ணுங்க நீங்கள். ஓகே. சரி, இப்போ நானே சொல்லுவேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். மணி மேனேஜ்மெண்ட்டை நான் எப்படி பார்ப்பேன்னா, எனக்கு இப்போ 1 lakh வருது அப்படின்னா, சரி 10,000 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட காசு கிடையாது, அது சேரிட்டி, நான் கொடுத்துருவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 30,000 அது என்னோட சேவிங்ஸு, அது நான் டச் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர்,
ஓகே. ஸோ 30 30 30 10 அது பிரிக்கிறீங்க. ஓகே. அது பிரிச்சிடறேன். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு தெரியுமா, இதுதான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓ வெறும் அந்த 30,000 rupees தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே. இப்போ நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணேன்னா அந்த 30,000 rupees நான் வச்சு பண்ணுவேன். இன்கேஸ் எனக்கு லாஸ் ஆனாலும் வெறும் 30,000 தான் லாஸ் ஆச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் லோன் கொடுக்குறான் 5 லட்சம், இவங்க சம்பாதிக்கிறது 1 lakh தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 5 லட்சம் லோன் வாங்கிடுவாங்க. இப்போ 5 லட்சம் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இருக்கிற காசெல்லாம் தூக்கி வர பேங்க் கொடுத்துட்டு இருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இங்கே தான் மாற்றுறது. ஸோ அந்த பிளானிங் மணி மேனேஜ்மெண்ட். எஸ், மணி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் நெவர் பிகம் கிரீடி. நான் எப்போ அடிக்கடி சொல்றேன், ஃபாஸ்ட் எல்லாம் வேணாம். வெளியில் சொன்னா ஒபாமா வந்து 50 வயசுல பிரசிடென்ட் ஆனாரு, டொனால்ட் ட்ரம்ப் 70 வயசுல பிரசிடென்ட் ஆனாரு. 2 பேரும் பிரசிடென்ட் தான். சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈவன் KFC வந்து பாத்தீங்கன்னா 65 வயசுல KFC ஸ்டார்ட் பண்ணாரு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபெயிலியர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா. நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா உடனே வரணும், இந்த ஷார்ட் கட் இன்ஸ்டன்ட் தான் வந்து நிறைய பேர் கொண்டு பிரச்சனை. ஓகே ஓகே. அங்கதான் வந்து இன்வெஸ்டர்ஸ் போய் கொடுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் கொடுத்த பிறகு என்ன ஆயிடுது, அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு பைசா தேவை. ஆமா ஆமா. ஓகே, இன்வெஸ்டர் வந்து உங்களுக்கு சேரிட்டி எல்லாம் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. எனக்கு தேவை ஒரு காசு போட்டு, அவனுக்கு என்ன ஒரு காசு பேங்க்ல உட்காந்துட்டு இருக்கு, நீ எக்ஸ்ட்ரா படுறது கூட இன்வெஸ்டர் வந்துருவான். எனக்கு என்ன சொல்றேனே, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்டருக்கு இப்போ அடிமை. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய கம்பெனிஸ் தெரியும், பெரிய பெரிய கம்பெனிஸ். ஓகே, நான் இன்வெஸ்டர். ஓகே, ரன் பண்றது யாருன்னா இன்வெஸ்டர் ரன் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவன் இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து கிக் பண்ண முடியும். உன்னோட ஐடியா ஃபுல்லாக எடுத்துட்டு அவங்களை கிக் பண்ணிட்டு அவன் எடுத்துருவான். ஓகே, அப்போ என்ன ஆயிடுது, நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதை யாரையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடி, நோ ப்ராப்ளம். அவசரம். இப்போ உங்களுடைய ப்ரோக்ராமிங்கில் இப்போ லோன் வாங்காமல் கிரெடிட் வாங்காமல் 100% டெவலப் பண்ணி அப்படி சக்ஸஸ் பண்ணுறதோட ஃபார்முலாவே அதுதான். நான் சொன்ன பாருங்க, இப்போ விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்க விஜய் 1 lakh USD 1 lakh USD கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணிட்டு வரது பிரீமியம் சொல்றாரு. ஸ்டான்லி யூ, நான் சத்தியமா எனக்கு அதுக்கு தெரியவே தெரியாது எனக்கு. சரி சரி சரி. அவர் சொன்னது என்னன்னா, உங்க டீச்சிங்னால நான் அதை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்றாரு. சரி, அதான் மெயின். ஓகே. ஸோ அது ஏன் சொல்ல வரேன்னா, there is money outside. ஓகே ஓகே ஓகே. நம்ம அது நிறைய அது ஃபார்முலாஸ் இருக்கு, எப்படி நீங்க கொண்டு வரலாம்னு கூட இருக்குது. நம்ம அடுத்தடுத்து அதை பேசுவோம். அது மாதிரி நீங்க மைண்ட் ஃபைனலாக அதை ஒன்று கேட்டு முடிக்கலாம் பார்க்குறேன். மைண்ட் பவர், மைண்டில் சேஞ்ச் பண்ணுறேன், மைண்டில் உங்களை எந்த மாற்றமோ அது மாதிரி நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆவீங்க. பட் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது நீ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் புக்ஸு, நிறைய கோச்சிங், நிறைய டீச்சிங் நடக்குது, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸோடைய இதெல்லாம் நடக்குது. ஸோ இதை கேட்டால் நம்ம அந்த மாற்றத்துக்குள்ளே போக முடியும். சூப்பர், வெரி சிம்பிள் கொஸ்டின் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கை படித்து, சரி, ஒரு வீடியோ பார்த்து ஸ்விம்மிங் கற்றுக்க முடியுமா? கற்றுக்க முடியாது. கண்டிப்பாக நாலேஜ் இருக்கு உங்களுக்கு, யூ கெட் அ நாலேஜ். ஸோ ப்ராக்டிக்கல் நீங்கள் தண்ணியில் இறங்கணும். செகண்ட் திங், உங்களை தண்ணியில் ஒரு கற்றுக் கொடுத்தா தட் வில் பி கிரேட். அதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஓகே 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 ஓகே. ஸோ ஐ வில் பி தேர் வித் யூ. ஸோ ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புக்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இட் வில் கிவ் an ஐடியா. பட் அந்த ப்ராக்டிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் மை டீச்சிங். அது நீங்க எங்க மிஸ் பண்றீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்ன பாருங்க, இப்போ விஜய்னு சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ விஜய் வந்து நிறைய, அவருக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, வெறும் பிசினஸ் மட்டும் கிடையாது, நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அவர் ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ண ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் விஜயோட பியூட்டி என்னன்னா, இன்ஃபேக்ட் அவரை பத்தி நிறைய ப்ரெஷர் பண்ணோம்னா சொல்லக்கூடாது. இட்ஸ் லைக் மை PR ஃபார் இன் ஆஸ்திரேலியா. ஓகே, ஆஸ்திரேலியா அவனுக்கு எந்த பிரச்சனையும் சரி, ஒருத்தர் ஸ்டாண்டின் ஒருத்தர் இருக்காரு, இதுதான் நம்பர், நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும், அவரை தப்பா எடுத்துக்க கூடாது. அவங்கள்ட்ட காசு இருக்காது, இவரு அவங்களுக்காக காசு போட்டுருவாரு என்கிட்ட. என்னோட அக்கௌண்ட்ல காசு போட்டு, ஸ்டான்லி அவங்கள்ட்ட காசு இல்லை, எங்க கூட வந்தவங்க தான், ஒரு காலத்து நல்லவங்களா இருந்தாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தாங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லாஸ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, காசு கேட்டுறதுங்க, நான் காசு போட்டு. இது மாதிரி ஒரு ஆள் 2 ஆள் கிட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட more than 15 பீப்புளுக்கு காசு போட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். ஓகே, வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் பர்சன். ஏன்னா அவர் மட்டும் சக்ஸஸ் பார்க்கல, சரி சரி, அவர் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு மென்டாலிட்டியில். கண்டிப்பா. ஸோ அதுதான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிருக்கீங்க. அடுத்தடுத்த எபிசோடில் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கொண்டு போகலாம். ஸோ நிறைய மைண்ட் பவர் மூலமாக சக்ஸஸ் ஆனவங்க 10,000க்கு மேற்பட்டவர்கள், பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆனவங்களும், கடனில் இருக்கிறவர்களும் எல்லாத்துக்கும் நீங்கள் தூக்கி விடுங்க. இந்த மென்மேலும் இது வளரணும்னு சொல்லி ஈடன் டிவி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.